ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி சைடு ஜாயின் பண்ணி பாடியோட பட்டுப்பாவாடையை ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இதை நம்ம டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம், அதாவது மடக்கிக்கலாம். மடக்கிட்டு சைடு ஜாயின் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாடியோட இதை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாடியிலேருந்து ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எத்தனை இன்ச் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுருக்கோமோ அத்தனை இன்ச் தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். பேக் சைடாக போட்டுட்டு இந்த சைட் ஜாயின் பண்ணிடலாம். இதை நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம வந்து பேக் சைட்லேயே வச்சுக்கலாம். ஏன்னாக்கா இது வந்து ரைட் சைடாக இருந்துச்சுனாக்கா இதை வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அதை வந்து பேக் சைடில் தான் வச்சுருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் மீதி இருக்கிறத சீம் அலைன்ஸுக்கு சரியாக இருக்கும். ஸோ இதை அப்படியே வந்து ஃபோல்டிங் பண்ணி மடக்கி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஒரே ஃப்ளீட்ஸ் வச்சு ஒரே நீளமாக தைச்சோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி சைடை ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ப்ளீட்ஸ் வச்ச பாவாடையை தனியாக ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம இந்த பாடியில் இந்த ஜாயின் பண்ணோம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு 4 கிளாத்துமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்லையும் லைனிங்கும் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்துக்குங்க. அந்த லைனிங் கிளாத்தை விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி மடக்கி ஸ்டிச் பண்ணாங்க. கரெக்டாக நீட்டாக எடுத்து விட்டுட்டு 4 கிளாத்தையுமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதை ஃபோல்ட் பண்ணி ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணி சைட் ஜாயின் பண்ணுறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணலை. இந்த மாதிரி சைடை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க லாஸ்ட் வரைக்கும். கரெக்டாக எடுத்து விட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். சைடில் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே வந்து எடுத்து அந்த பாடி பார்ட் கூட சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாடி பார்ட் வந்து ரைட் பக்கத்தில் இருக்கக்கூடாது, ராங் பக்கத்தில் இருந்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஆனால் பட்டு பாவாடையோடது வந்து நல்ல பக்கத்தை உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணும். அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம் அந்த பாவாடையை. இப்போ நம்ம இந்த பாடி பீஸை எடுத்துக்கலாம். சைடில் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி கெட்ட பக்கம் மேலே இருக்கணும் பாடி பீஸோடது. இந்த பாவாடையோட நல்ல பீஸை இப்படி உள்ளே சொருவுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும். நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோம் பாடி பீஸை. அதே மாதிரி இந்த பாவாடை பீஸை ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பாவாடை பீஸோட அந்த ஸ்டிச் பண்ண பக்கம் எங்கே இருக்கணும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த கொக்கி வைக்கிறதுக்காக வச்சுருந்தோம்ல அந்த பிளேஸில் வந்து இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ண இடம் வந்து இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே பாவாடையும் ரவுண்டாக வச்சுக்கணும். அந்த வேஸ்ட் ரவுண்ட்லேயே அப்படியே வச்சுட்டு அப்படியே ரவுண்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஹூக் பக்கம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹூக்குக்காக நம்ம கட்டிங் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு பின் இப்படி ரெண்டையும் சேர்த்துனாப்புல குத்திடுங்க. குத்திட்டு அப்படியே ரவுண்டாக பார்த்தோம்னா தெரியும். இங்கேருந்து அப்படியே ரவுண்டாக இருக்கும் பாருங்கள். பாவாடை உள்ளே இருக்குது ரவுண்டாக. அதே மாதிரி பாவாடையும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல சைடில், அதையும் இப்படி வச்சுருக்கோம். இப்போ ரவுண்டாக வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 4-5 பக்கம் கூட நீங்கள் பின் குத்திக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வச்சு கரெக்டாக ஒரு பக்கம் மட்டும் நல்லா பாவாடை வந்து ஸ்டிச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. அடிப்பக்கமும் சேர்ந்து ஸ்டிச் ஆகிருப்போது. அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த ஹூக் கிட்டால் அந்த தையல் வந்து பாவாடையோடது வரணும். ரெண்டையும் ஜாயின் பண்ண தையல் வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக அப்படியே கொண்டு வாங்க, கரெக்டாக ஸ்டிச் ஆயிரும். இப்போ இதை அப்படியே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டால் போதும்னா ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, இல்லை டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. நான் சின்ன தையல் வச்சு தான் ஒரு ஸ்டிச் போட்டாவே போதும். இதை வந்து நீட்டாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ கரெக்டாக வரும் அந்த ரவுண்டாக. நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது புரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க.
வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி நீட்டாக எடுத்து விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கீழே இருக்கிற அந்த அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கசங்காத மாதிரி கரெக்டாக அந்த கரெக்டான 1/2 இன்ச் விட்டுருப்போம் இல்லைங்களா வேஸ்ட் ரவுண்டில், அந்த அளவுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். 1/2 இன்ச் சீம் அலைன்ஸ் விட்டதில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த கோடு தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கடைசியில் அந்த ஹூக் பக்கமே வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி நிறுத்தி பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இது அப்படியே உல்ட்டாவாக இருக்கிறத மேலே அப்படியே அந்த பாடி பீஸை மட்டும் மேலே திருப்பினோம்னாக்கா நம்மளுக்கு கரெக்டான ஒரு பட்டுப்பாவாடை கிடச்சி. பாருங்கள், பாடி பீஸை இப்போ மேலே திருப்பிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு பட்டுப்பாவாடை சட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம பட்டுப்பாவாடை இந்த மாதிரி பாடி வச்சு தைக்கும் போது இந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும். அதே வந்து ரோப் வச்சு தைக்கும் போது பெரியவங்களுக்கு வேறு மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அந்த பாடி இல்லாமல் அந்த மேலே இருக்கிற இடம் மட்டும் ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி பட்டுப்பாவாடை ஸ்டிச்சையை நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் தொடர்ந்து இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.